என்னதான் ஜீரோவில் இருக்க நம்ம லைஃப்பை வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணால் போதும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதுக்கான ஆக்ஷனை நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் சில பேரால் மட்டும் எப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுருந்தோம்னா அப்போ தான் நமக்கு தோணும் நமக்கு இருக்க ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களாலையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆக்சுவலி அது அப்படி உண்மை கிடையாது. நமக்கு இருக்க ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்திருக்கும், ஏன் நம்மளோட அதிகமான ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அவங்களுக்கும் நமக்கும் இருக்க ஒரு முக்கியமான பெரிய ப்ராப்ளம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த ப்ராப்ளம் நம்ம கோலுக்கான ஆக்ஷன் எப்போல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளை அந்த ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிடும். அப்படி என்னதான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேசினஸ். இந்த லேசினஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப் தான். இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லேசினஸ்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஒருவேளை இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல போகிற 5th டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் எப்போலாம் லேசியாக இருக்கேன்னா இந்த 4 டிப்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லேசினஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஆனால் சில டைம் நான் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் ஒர்க்கை ஸ்டார்ட் கூட பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த 5th டிப்பை அப்ளை பண்ணுவேன், என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் பாலா, நான் என்னோட லைஃப்பில் க்ரோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறந்துடாமல் இப்போவே பாலா ஆக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். என்னோட லேசினஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி என்னோட கோலுக்கான ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண 4 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பிளிட் யுவர் பிக் டாஸ்க் இன்டு ஸ்மாலர். நம்ம எப்போலாம் அதிகமாக லேசியாக ஃபீல் பண்ணுவோம்னா நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கும்போது அது ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம பிரெயின் எப்போவுமே லாங் டைமாக கஷ்டப்பட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதை விட எந்த விஷயம்லாம் பண்ணால் நமக்கு ஷார்ட் டைமில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமோ அந்த விஷயத்தை தான் அதிகமாக நம்மளை பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணோம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்கி கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட இன்ஸ்டண்ட்டாக சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது, பான் பார்க்கும்போது, கேம் விளையாடும்போதெல்லாம் நமக்கு உடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்படி இன்ஸ்டன்ட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் போது நாம ஏன் லாங் டைமில் கிடைக்க போகிற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வெயிட் பண்ண போகிறோம்? இதனால தான் நம்ம கஷ்டப்பட்டு ஆக்ஷன் எடுக்கணுன்றதுனால நம்ம கோலுக்கான ஆக்ஷனை ஸ்டார்ட் கூட பண்ணாமல் இருக்கோம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 4 hours பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க் இருக்குன்னா நீங்கள் 5 or 8 ஸ்மால் டாஸ்க்கை வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி வைக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்மால் டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த 4 ஹவர்ஸ்க்கான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் அந்த ஒரு 4 ஹவர்ஸ்க்கான டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பிக் டாஸ்க்கை ஸ்மால் டாஸ்க்காக பிரிச்சுட்டோம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் அ டு டூ லிஸ்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும். இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம். நமக்கு நிறைய டாஸ்க் இருந்ததுன்னா நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருப்போம். இதனாலேயே அந்த டேக்கான டாஸ்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு நான் இந்த டாஸ்க்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே நான் என்னெல்லாம் டாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்னு எழுதி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் டாஸ்க் எழுதி பக்கத்தில் டிக் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கனாலே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்களே. ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எனக்கு நிறைய டாஸ்க் இருக்குது, எனக்கு எதை ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்ற கன்ஃபியூஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நான் இந்த டாஸ்க்லாம் எனக்கு பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கிளியர் மைண்ட் செட்டுக்கு உங்களால் வர முடியும். இந்த மைண்ட் செட் உங்களை லேசினஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணி உங்கள் டேக்கான டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பிக் டாஸ்க்கை ஸ்மால் டாஸ்க்காக பிரித்து வச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் அந்த டாஸ்க்லாம் ஒரு டு டூ லிஸ்ட்டில் போட்டு வச்சாச்சு. இப்போ தேர்ட், இந்த டாஸ்க்லாம் பண்ணுறதுலேருந்து நமக்கு டேயை பிரயோஜனமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அது என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் யுவர் டாஸ்க்ஸ். உங்களுக்கு டு டூ லிஸ்ட்டில் ஆல்ரெடி நிறைய டாஸ்க் எழுதி வச்சுருப்பீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்னைக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு 2 அல்லது 3 டாஸ்க்கை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 அல்லது 3 டாஸ்க்கை ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க உங்களோட டு டூ லிஸ்ட்டில். அப்போ தான் நீங்கள் அந்த 2 அல்லது 3 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் டாஸ்க்கை உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் பேடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி முக்கியமான டாஸ்க்லாம் அன்றைக்கி டேயில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. இது நெக்ஸ்ட் டேயில் உங்களை இன்னுமே அதிகமாக எஃபோர்ட் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4th ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா கிரியேட் அ டெட்லைன். ஏன்னா நாம் எந்த ஒரு ஒர்க்கையும் டெட்லைன் இல்லாத வரைக்கும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம காலகாலமாக இதுக்கு தான் பழகிருக்கோம். நமக்கு ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா ஒரு 10 days டைம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 8 days வந்து படிக்கவே மாட்டோம், லேசியாக இருந்துகிட்டே இருப்போம். அந்த லாஸ்ட் 2 days மட்டும்தான் படிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு
டெட்லைன் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்றதுனால. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜிம்முக்கு போய் 6 பேக் வைக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் அதை அட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவே 6 மந்த்ஸில் நான் 6 பேக் வைக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், செகண்ட் வீக்கில் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்னு ஒரு கிளியர் டெட்லைன் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 6 பேக் வைக்க முடியும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெட்லைன் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அந்த டாஸ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் இந்த 4 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டேன், என்னோட லேசினஸ் வந்து ஓவர் கம் பண்ணி என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சில டேஸ் மட்டும் எனக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்போது நான் சொல்ல போகிற இந்த ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான 5th டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எனக்கு இது அதிகமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 2 minute ரூல். உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையோ அப்போது இந்த ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம இப்போ இந்த டாஸ்க்கை ஒரு 2 நிமிஷம் மட்டும் ட்ரை பண்ணுவோம். 2 நிமிஷம் பண்ணியும் நமக்கு இஷ்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம குவிட் பண்ணிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மைண்ட் செட் அந்த ஒர்க் ஃப்ளோ மைண்ட் செட்டுக்கு மூவ் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதெல்லாம் தான் என்னோட லேசினஸ் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோலாம் கஷ்டமாக இருக்காது. ஸோ கைஸ், நீங்கள் உங்களோட லேசினஸ் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் இப்போவே மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லேசினஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் அதிகமாக ப்ரோக்ரஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு 3 key points என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், இல்லைனா இங்கே சம்திங் ஏதாச்சும் ஒரு பிளேஸில் உங்களுக்கு கிளிக்கபிளாக லிங்க் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.